எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை குக்கிங் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான வடகரை ரெசிபி தான். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், இல்லைனா டின்னருக்கும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகரை செய்கிறதுக்காக நான் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நேற்று நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலும் நரைக்க வேணாம், கொஞ்சம் நொய்யாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்துதான் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடலைப்பருப்பு மாவை வந்து இதில் போட்டு ஒரு 70% போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அரைச்ச மாவை அப்படியே இதில் நான் போட்டுக்கிறேன். இதை அப்படியே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். போதும். நல்லா வேகட்டும் ஒரு பக்கம். இப்போ இந்த அடை வந்து வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம கடலைப்பருப்பு போட்டோம்ல, அது ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 6 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 5-6 சைஸ் போல் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட சோம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்திருக்கும். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல்லாக எடுக்க வரலன்னா அப்படி பாதியாக கூட கட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. உடஞ்சா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம பிச்சு தான் போட போகிறோம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தாளிக்கணும் நம்ம, அதனால் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து பிரியாணி இலையை வந்து ஒன்று வந்து 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். இது கூட ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கேன், பட்டை ஒரு சின்ன சைஸு, அது கூடவே 2 ஏலக்காய், இது கூட ஒரு 8 போல் லவங்கம் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். அது கூடவே ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம எடுத்திருந்தோம்ல, அந்த கப்பில் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம், நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு சோம்பு வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அதை வந்து நான் கையில் இப்படி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே சும்மா கையில் இப்படி பிசைஞ்சு இந்த குழம்புல வந்து அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தூள் தூளாக பிச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டாச்சு. இது நல்லா வந்து கொதி வரட்டும். இந்த கடலப்பருப்பு இந்த மாவில் வந்து நம்ம வச்ச அந்த தாளித்து விட்ட அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் திக்காகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள் 5 நிமிஷம் போல் நல்லா கொதி விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். டுடே நம்ம பண்ண வடகரி ரெசிபி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி, அதோட கலரு. இதை நீங்கள் இட்லி கூட சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.